கிருபையாய் இந்த வருடத்தின் 4 மாதங்களை கர்த்தர் கடக்க செய்தார். நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்து நம்மை வழி நடத்தினார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் இந்த இடத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நிறைவாய் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் சிறந்தவர், மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. எல்லார் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கடந்த மாதமெல்லாம் எங்களை கிருபையாய் நடத்தினீரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவர். எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. இத்தனை காலமும் இத்தனை மாதமும் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தரே, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் பாடுவோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. பாடுவோம். உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எல்லார் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த மகிமையான காலை வேளையில், இந்த மாதத்தின் முதல் நாளில் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீர் செய்ய நினைத்தது எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தடைபடாது என்பதை நம்புகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவார். தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சில பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, ஆமென். நமக்கு தெரிந்த பாடல். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாமல் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென்.
ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. பாடுவோம். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, நம் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவா. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். எல்லாரும் பாடுவோம். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எல்லாரும் பாடுவோம். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எல்லாரும் இணைந்து பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சந்தோஷமாய் பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் எல்லாம் சந்தோஷமாய். ஆத்துமாவே ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். என் ஆத்துமாவே நீ நன்றி. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் ஆமென் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும். எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஆத்துமாவே ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
கழுவப்பட்டேன். எல்லாரும் பாடுவோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். இரு இரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன். இரு இரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் கையை தட்டி மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய இரத்தத்தின் ஆளுகை நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தைகளை நிரப்பும்படியாய், நம்முடைய வீடுகளை நிரப்பும்படியாய் எல்லார் இருதயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் பெரியவர். ஹalleluya. எல்லார் கையை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவின் இரத்தத்துக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய குற்றங்கள் அற நம்மை மன்னித்த இயேசுவின் இரத்தம் ஜெயம். வாதைகளுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். பரிகார பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். எல்லார் கையை தட்டி மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த மாதமெல்லாம் கிருபையாய் நடத்தின அன்பிற்காய் கர்த்தரை துதிப்போம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களை நம்புகிற கூட்டம் அல்ல, தேவாதி தேவனை நம்புகிற கூட்டம். ஓ, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி பரிசுத்தரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் நம்மைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவன், ஆமென், இந்த நாளை பார்க்கிலும் இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நம்ம வரும்போது ஆச்சரியமாய் பல மடங்கு ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவர். ஒவ்வொரு மாதத்தையும் காண செய்வது தேவ கிருபை. இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தது உண்மை என்றால் குறைவில்லாமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் கொடுப்பார். நாம் வேலை செய்கிறதற்கு நல்ல பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மே மாதம் உடைய கரங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர், என்னுடைய பலத்தினால் இந்த மே மாதத்தை நான் பார்க்கவில்லை, உங்க கிருபையினால் நீர் என்னை பார்க்க வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டுடைய கிருபை என்னை தொடரட்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறபடி நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஓ, இந்த மாதம் முழுவதிலும் நன்மையும் கிருபையும் தொடருகிறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தொடரட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஒவ்வொரு நாட்களும் அதிகாலையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேட இந்த மாதத்தை ஒரு ஜெப மாதமா எங்களுக்கு மாற்றி தாருங்க. ஆண்டவரே, கேளுங்க. இன்னும் நாங்கள் பரிசுத்தத்தில் வளருகிற மாதமாய் இந்த மாதம் மாறட்டும். தேவனுடைய சித்தத்தை செய்கிற மாதமாய் இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. ஆண்டவரே, கடனே வாங்காத மாதமாய் இந்த மாதத்தை எங்களுக்கு மாற்றி தாருங்க. ஆண்டவரே, வீண் செலவுகள் இல்லாத மாதமாய் இந்த மாதத்தை எங்களுக்கு மாற்றி தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள் பார்க்கலாம். வீணாய் மருந்து மாத்திரைகளுக்கு செலவு செய்யாத மாதமாய் இந்த மாதத்தை மாற்றி தாருங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பலன், தெய்வீக சுகம், ஆமென், எங்கள் குடும்ப அங்கத்தினர்களை தொடரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. இந்த மாதத்துல நாம் நெடுநாளாய் காத்திருக்கிற நன்மைகள் இந்த மாதத்தில் நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எல்லா தடைகளும் மாறட்டும். ஆமென். எல்லா தடைகளும் மாறட்டும். நாங்கள் காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர்? எங்கள் ஆண்டவரே, நீர் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற மாதமா இந்த மாதத்தை மாற்றி தாருங்கப்பா. வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற மாதமாய் மாற்றி தாருங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நாங்கள் நிரப்பப்பட, எங்களுடைய இருதயம் களிகூற இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இந்த மாதம் நாம் செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். தொழில்களில், வேலை ஸ்தலங்களில் உயர்வை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லா 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர், என் கையின் பிரயாசம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் ஆண்டவரே, நான் உழைக்கிற உழைப்பு உமக்கு முன்பாக இருக்கிறது. என் திறமை அல்ல, என் திராணி அல்ல, உங்க கிருபை என்ன நடத்தட்டும். ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்துல ஆண்டவரே, தொழில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இயேசுவே, மகா வறட்சியின் காலத்திலும் ஆண்டவரே, ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறவர் ஆண்டவர், உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தொழிலை முழுவதுமாய் நாங்கள் சார்ந்து கொள்ளவில்லை. தொழிலை தந்தவர் நீர், வேலையை தந்தவர் நீர் எங்களை நடத்துவீர். இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்க. ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருக்கிற, வெளி ஊர்களில் இருக்கிற எங்கள் கணவரை, எங்கள் சகோதரனை, எங்கள் பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஊர்ல வேலை செய்கிற, தொழில் செய்கிற எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் பற்றாக்குறை இல்லாத மாதமா மாறட்டும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். பொருளாதாரத்தில் ஆண்டவரே, நாங்கள் மேன்மைகளை பார்க்கிற மாதமாய் இந்த மாதத்தை எங்களுக்கு நீர் மாற்றி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போல நாங்கள் உண்மையே நோக்கி இருக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் மற்றவருடைய கையை ஏந்தக்கூடாது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்க? நாங்கள் மற்றவருடைய கையை ஏந்தக்கூடாது. கடன் வாங்குகிறதற்காக இன்னொருத்திட்ட போய் நிற்க கூடாது. ஆண்டவரே, பேங்க்ல போய் லோனுக்காக நிற்க கூடாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் தேவைகளை சந்திக்கிற இயேசுடைய சமூகத்தில் நின்று ஆமே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகளோடு இந்த ஆராதனையில பங்கு பெறுகிறவர்கள் இந்த மாதம் முடியும் போது ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் கடன்களை மாற்றினார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காய் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க. என் கடன் பாரத்தை இயேசு மாற்றுவார். இந்த மாதத்துல எல்லாவற்றையும் அடக்கி எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல சரீர சுகத்தை தரும்படியாய் எல்லா 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என் குடும்பத்தாரும் சுகமாய் ஆண்டுடைய தெய்வீக பாதுகாப்போடு வாழணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யோபுவுக்குண்டான அனைத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். சத்துருவானவன் எங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. எங்களுடைய பிரயாணங்களில் சத்துரு தலையிடக்கூடாது. எங்களுடைய வாகனங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வீக பாதுகாப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கட்டும். வேலைகளுக்கு போகும்போது, தொழில்களுக்கு போகும்போது ஆண்டவரே, கர்த்தருடைய பாதுகாப்பினால கர்த்தர் எங்களை மூடி மறைத்து பொதிந்து ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஆலயத்தை மூடுகிறதை பார்க்கிறேன். ஆமென், ஆமென். மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகள் இந்த மாதத்தில் தெரிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை நீர் விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லார் மேலும் இரத்தத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பாதுகாப்பு ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் ஒரு ஆரோக்கியத்தின் மாதமாக, ஆண்டவரே, சந்தோஷத்தின் மாதமாக, சரீரத்தில் இருந்து பலவீனங்கள் நீங்குகிற மாதமாக மாறட்டும். இந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிற, சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் பரிபூரணமான விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
இந்த மாதத்தில் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும்படியாய், பிரிவினைகள் மாறும்படியா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே குடும்ப உறவுகளுக்குள்ள மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் தந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. ஆமென், ஆமென். நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு சித்தம், கர்த்தருக்கு சித்தம். எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த மாதத்துல சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆரா. எல்லாரும் இணைந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஓசன்னா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. இயேசுவே அல்லே. எல்லாரும் சத்தமாய் ஆராதிப்போம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஓசன்னா, ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, கரம் உயர்த்தி உம்மை ஆரா. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா. இயேசுவே அல்லே. உயர்ந்தவரே, உயிர் தெழுந்தவரே, மகிமையானவரே, அல்லேலூயா, ஓசன்னா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. இயேசுவே அல்லேலூயா, ஓசன்னா, இயேசுவே. எல்லார் தேவ பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை முழு மனதோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, இயேசுவே அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கர்த்தரை வாய் திறந்து நல்ல ஆவியில நிறைந்து களி கூறுதலோடு ஆராதிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாதம் நீங்க செய்த நன்மைகளை ஆண்டவரே நான் வருகிற மாதத்துல ஆண்டவரே சபை நடுவிலே சாட்சியாய் சொல்லத்தக்கதாய்
என் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை காண்பீங்க. சொல்லுங்க, ஒரு அனுகூலத்தை காண்பீங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படி நின்றவாறே நம்முடைய சங்கீத பகுதி நாம் வாசிக்க போகிறோம். 91வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாச அறிக்கை செய்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 91 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் நிரம்பிய சங்கீதம் நாம் எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்து படிக்க போகிறோம். 91வது சங்கீதம். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபரமாய் கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். நான் அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் என்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவரளி செய்வார். ஆபத்தில் அவரே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் எனக்கு திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த மாதத்தில் மேன்மையாய் வழி நடத்துவார். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன். இதுவரைக்கும் கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்தார், என் வாழ்க்கையில் ஆண்டவரே நடத்தினார் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். சில அறிவிப்புகள் வருகிற இன்றைக்கு மாலை நமக்கு 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால நாகர்கோயிலில் வாக்குத்தத்த ஆராதனை சபையில் உண்டு. ஆகவே இங்கே நமக்கு விடுதலையின் மாலை இன்றைக்கு நடைபெறாது. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்று மாத்திரம் புதன்கிழமை மாலையில் விடுதலையின் மாலை ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறாது. வருகிற சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாத உபவாச கூடுகை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகத்தோடு குடும்பமாய் நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அந்த கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சனிக்கிழமை சங்கிலி தொடர் ஜபம் உண்டு, அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஆயத்தத்தோடு ஜபத்தோடு ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இப்பொழுது நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானித்து தொடர்ந்து ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு செய்ய போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 52 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இந்த மாதம் ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிற மாதம். விசுவாசிக்கிறீங்களா?
தேவனுடைய மகிமையை காண்கிற மாதம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்கு முன்பாக, உன் வாழ்க்கைக்கு முன்பாக, உன் பயணத்திற்கு முன்பாக, உன்னுடைய முயற்சிக்கு முன்பாக என்னுடைய சமூகம் செல்லும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்னால போனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் நான் விசுவாசத்தோடு தேவ பிரசன்னத்தில் நின்று, ஆண்டுடைய சமூகத்தில் நின்று, இந்த மாதம் முதல் நாளில் அதிகாலையில் ஆண்டுடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போவார் என்றால் இத்தனை வருட காலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே போவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆண்டவர் எனக்கு முன்னால போவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாம நினைக்கிறோம், எனக்கு முன்னால எங்க போகணும்னு எனக்கு தெரியல, பாதையே தெரியல, இருளா இருக்கு, அந்தகாரமா இருக்கு. நான் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போவார்னா அடைபட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் தானாய் திறக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கதவுகள் எல்லாம் தானாய் திற உண்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சென்சார் வச்ச டோர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நாம பக்கத்துல போன உடனே ஒரு ஆள் வருது, ஒரு ஹியூமன் பாடி வருது அப்படின்னு அது டிடெக்ட் பண்ணி, அது சென்ஸ் பண்ணி, அது தானா திறந்து விடும். அது போல தேவ பிரசன்னத்துக்கு முன்னால எந்த தடையும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆசாரியர்கள் தங்களுடைய தோள்களில் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து யோர்தான்ல அவருடைய கால் பட்ட உடனே சீறிக்கொண்டிருந்த யோர்தான் தானாய் திறந்தது. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு முன்பாக போனவர் சேனைகளின் கர்த்தர், பெரியவர், உன்னதர், சிறந்தவர். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, உன் வாழ்க்கையில உனக்கு முன்பாக என் பிரசன்னம் செல்லும். ஆமென். அது மாத்திரம் இல்லை, 2 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தில் வாசிக்க கேட்டோம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறவர். முன்னால போறாருன்னா தடமாறும், வழி காட்டுவார், வழி நடத்துவார். இரண்டாவது பாருங்க, தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருப்பார். முன்னால போறவர் மட்டும் இல்ல, நான் முன்னால போறேன், நீ கேடு கட்டும் வா என் பின்னால், அப்படி இல்லை. உன்னை நான் பின்னாலேயும் இருந்து உன்னை சத்துருக்களுடைய கைக்கு நீங்களாக்கி பாதுகாப்பேன், பிசாசுடைய கைக்கு நீங்களாக்கி பாதுகாப்பேன், வியாதிகளுடைய கைக்கு நீங்களாக்கி பாதுகாப்பேன், உபத்திரமுடைய கைக்கு நீங்களாக்கி பாதுகாப்பேன். அல்லேலூயா. இந்த 5வது மாதத்துல ஆண்டவர் 2 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்றாரு. முக்கியமான ஆசீர்வாதம், ஒன்று நமக்கு முன்பாக போகிறவர், இன்னொன்று நமக்கு பின்னாலே இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? இந்த மாதத்தில் கண்டிப்பா எனக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும், இந்த மாதம் மாத்திரமல்ல என் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆழமா இந்த வேத பகுதியை நம்ம தியானித்து பார்த்தா, குறிப்பாக நீங்க ஏசாயா 40வது அதிகாரத்தில் இருந்து, ஏசாயா 40வது அதிகாரத்திலிருந்து அந்த கடைசி அதிகாரம் வரையிலும் நீங்க வாசிச்சு பார்த்தா, புதிய ஏற்பாட்டின் ஒரு 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 முன்னுரையாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் அநேக காரியங்களை பேசுகிறார். நீங்க 40வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இயேசுவின் மேலே இருந்த அபிஷேகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை எப்படி பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கும். அதே போல நீங்க அடுத்த அதிகாரம் 53வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ஆண்டுடைய அரசாட்சி இப்படி போய்கொண்டே இருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள், அதே போல பாபிலோனிய அடிமைத்தனத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதற்கு முன்பும் அசீரியருடைய அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இவர்கள் பிரதானமாய் இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த காலம் என்றால், ஒன்று எகிப்தியரின் அடிமைத்தனம், இன்னொன்று பாபிலோனியர்களின் அடிமைத்தனம். இந்த வேத வசனங்களை ஏசாயா எழுதும்போது அவைகளை எல்லாம்
அவர் இவைகளை கர்த்தர் சொல்லும்போது அவைகள் ஏசாயாவுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் எப்படி புறப்பட பண்ணினார்? இந்த ஏசாயா 52 நான் வாசித்த வசனத்தின் முந்தின வசனத்தை வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அடுத்த வாசிங்க. நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவது இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். இந்த 2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தின ஒரு சம்பவம் என்னன்னா, எகிப்திய தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை கர்த்தர் புறப்பட பண்ணின நாளை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். பல வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பல வருடங்கள் அவர்கள் சம்பாதித்த பணம் அவர்களால் நிறைவாக அனுபவிக்க முடியவில்லை. பல வருடங்கள் சாபம், எகிப்தியர்கள் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒருவேளை பல வருடங்கள் பிசாசுடைய பிடியில் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். பிசாசுடைய போராட்டங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனம், அது பாவமா இருக்கலாம், ஒரு சாபமா இருக்கலாம், கர்த்தரோடு நெருங்க விடாம ஏதோ ஒரு அக்கிரம சிந்தைகளாக இருக்கலாம். உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், புறப்படுங்கள், எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுங்கள், பாவ பழக்கத்தை விட்டு புறப்படுங்கள், உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கானானை நோக்கி பிரயாணப்பட புறப்படுங்கள், உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கும்படி புறப்படுங்கள். நீங்க ஏசாயா 52 முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கணும்னா அதை வாசிங்க பார்க்கலாம். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 2வது வசனம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆமே, பாவம், சாபம், அக்கிரமம் என்கிற தூசிகள் எல்லாம் உதறிவிட்டு எழும்புங்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டு பழக்கப்பட்டிருக்கிறோம். சில தூசி நம்ம மேல இருக்கிறதையும் அறியாமல் இருக்கிறோம். சில நாற்றங்கள் நம்மிடத்திலிருந்து வீசி கொண்டிருக்கிறதை உணராமல் இருக்கிறோம். இந்த பகல் வேளையில, காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து இந்த மாதத்தின் முதல் நாள்ல சொல்லுது, மகனே மகளே, அக்கிரமத்தை விட்டு, சாபத்தை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு எழும்பு, புறப்படு. இன்னைக்கு இருக்கிற சாபம் அல்ல உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற தரித்திரம் அல்ல நான் உன் வாழ்க்கையில வச்சிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பற்றாக்குறை அல்ல நான் உன் வாழ்க்கையில வச்சிருக்கிறது. இவைகளை உதறிவிட்டு புறப்படு, வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க புறப்படு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் அதைத்தான் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் படுகிற இந்த அடிமைத்தனம் அல்ல நான் வாக்களித்த தேசம், உங்களுக்காக நான் வாக்களித்தது கானான் தேசம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு காலையில இந்த நாட்களில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளோ, உபத்திரவங்களோ, அடிமைத்தனங்களோ, சிறை போன்ற அனுபவங்களோ, சாபமோ, பற்றாக்குறையோ, வியாதியோ அல்ல. கர்த்தர் உங்களுக்காக வாக்கு பண்ணினது, உங்களுக்காக வாக்கு பண்ணி இருக்கிற அந்த மகத்தான ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க இன்றே புறப்படுங்கள் என்று கர்த்தர் வாக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் எழும்பி ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை நேர பார்த்து ஓட பிரயாசப்படுவீங்க? ஆமென். இல்ல இல்ல, நான் இங்கேயே இருந்துடுறேன் பிரதர், எகிப்திலே இருந்துடுறேன் பிரதர், இதுவே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியாது. புறப்பட பண்ண செய்த ஆண்டவர், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணின ஆண்டவர் அவர்களை தனியா விடல. நீங்க யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்க ஆண்டவர் புறப்பட பண்ணிவிட்டு அவர்களை தனியாக விடவில்லை. நீங்க மோசேயுடைய ஜெபத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், கிருபை கிடைத்ததானால் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். இது மோசேயுடைய ஜெபம். ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க எங்களுக்கு முன்னால போகலன்னா எங்களை இந்த விடத்தை விட்டு
அனுப்பாதிரும். எங்களை புறப்பட சொல்றீங்க, இந்த அடிமைத்தனத்தை விட்டு, இந்த சாபத்தை விட்டு, இந்த எகிப்தியருடைய கையை விட்டு புறப்பட சொல்றீங்க. ஆனா நான் தனியா போக மாட்டேன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவதற்கு எங்களுக்கு முன்னால நீங்க போகணும். ஆண்டவர் மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார். மோசே, நீ சொன்னபடியே, நீ கேட்டபடியே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென். நீங்க யாத்திராகமம் 13வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை ஒரு வாசிங்க. 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு எப்படி சென்றாராம்? முன் சென்றார். இந்த மாத ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், முன்பே செல்லுவார். இஸ்ரவேலர்களை புறப்பட பண்ணினார். ஆமென். இஸ்ரவேலர்களை ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி சொன்னபடி பொன்னோடும் பொருளோடும் அத்தனை வருஷம், பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவ்வளோ வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில், பிரச்சனையில், தரித்திரத்தில் இருந்த நிலைக்கு ஏற்றவாறு கொள்ளையிட்டு, அதாவது பொன் பொருள் செல்வந்தர்களாக எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணின ஆண்டவர், நான் வாசித்த வசனத்தின்படி, இரவும் பகலும் ஒரு இமைப்பொழுது கூட மிஸ் ஆகாம, ஒரு நொடி பொழுது கூட மிஸ் ஆகாம, எப்பொழுதும் இரவும் பகலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார். அவர் தான் சொன்னார், உன்னை வெளியே வா, நான் உன்னை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லுவேன் என்று. ஆமேன். பெலிஸ்தியருடைய தேசத்தின் வழியாக அவர்களை நடத்தாமல், வேதம் சொல்லுகிறது, அவர்களை வனாந்தரத்தின் வழியாய் நடத்தினார், செங்கடலை தாண்டி நடத்தினார், யோர்தானை தாண்டி நடத்தினார், வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டார். அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. பாதியில் மோசே கூட மரித்து போனார். ஆனா கர்த்தர் உயிரோடு இருக்கிறவராய் கர்த்தர் நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? நம்மை புறப்பட பண்ணின தேவன், அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை அபிஷேகம் பண்ணின தேவன், நமக்கு கிருபைகளை வரங்களை கொடுத்த தேவன், நம்மை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. புறப்பட பண்ணின தேவன் பாருங்க, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22வது வசனம், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் நம்மை விட்டு விலகாதவர். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகி போவதில்லை. சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் வெளியே போயிட்டு உள்ள வாரார், உள்ள போயிட்டு வெளியே வாரார். இல்லை, வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் என் ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின முன் சென்ற மகிமையின் மேகம், விலகாத மேகம் இன்றைக்கு என்ன வழி நடத்துகிறது. இந்த மாதத்தில் அதிகமாய் இந்த பிரசன்ஸை, இந்த நடத்துதலை நிச்சயமா நீங்கள் உணர்வீர்கள். ஆமீன் சொல்லுங்க. அவர்களுக்கு முன்பாக சென்றார். எங்க போனோம், எங்க நிக்கணும்? மேகஸ்தம்பம் நின்றுச்சுன்னா இவங்க நின்றுவாங்க, அக்கினி ஸ்தம்பம் நின்றுச்சுன்னா பாளையம் இறங்கிடுவாங்க. அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு முன்பாக கர்த்தர் போறாருன்னா அவரை ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது. ஆமே. ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு கைகூடி வரும்போது, ஒன்றுமே இல்லாத போது கர்த்தரை சார்ந்து கொள்ளுறோம். சில காரியங்கள் நமக்கு கைகூடி வரும்போது உடனே நமக்கு என்ன வந்துடுது? செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடுது. அதனால நாமளாவே என்ன பண்ணிடுறோம்? சில காரியங்களை ஆண்டவருக்கு முன்னால போய் செஞ்சிடறோம். அப்படி கூடாது. கர்த்தர் வாக்கு கொடுக்குற, நான் உனக்கு முன்னால போவேன் அப்படின்னா, நான் உனக்கு முன்னால போயிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் உன்னை நிற்க சொல்லுவேன். அங்கே என்ன பண்ணணும்? நீ நிற்கணும். இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்து கண்டினியூஸாக கர்த்தர் நடத்தி கொண்டே போகவில்லை. நீங்க 14வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் 2வது வசனத்தில், நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபேனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு.
அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால போய் நீங்க பாளையம் இறங்கணும் அப்படின்னா என்னன்னா, நீங்க நில்லுங்க, அங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். நம்ம ஆண்டவருக்கு நம்மளையும் பற்றி நல்லா தெரியும், நம்மை எதிர்க்கிற சத்ருவை பற்றியும் என்ன தெரியும் சொல்லுங்க, நல்லா தெரியும். சில நேரத்தில் நம்ம சத்ரு நமக்கு விரோதமாக போராடி அவன் யுத்தம் பண்ணும்போது நம்ம கண்டுகொள்ளும், இவ்வளவு எனக்காக போராடுறானே, என் வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுறானே நினைப்போம். ஆனால் அந்த போராட்டம் பிசாசுடைய சிந்தையில் இருக்கும் போதே கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நமக்கு விரோதமாய் ஒரு பிசாசு, ஒரு சத்ரு, ஒரு மனுஷன் சூழ்ச்சிய சிந்தையில செய்யும் போதே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாளையம் இறங்கு. என்ன நடக்கும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து இவர்கள் அலைந்து திரிகிறார்கள் என்று யார் நினைப்பா? பார்வோன் நினைப்பான். சில நேரத்தில் நம்ம எதிர்க்கிறவர்கள், நம்ம எதிர்க்கிற சத்துருக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்ம மார்க்கத்தை விட்டு போயிட்டாங்க, நம்ம பாரம்பரியத்தை விட்டு போயிட்டாங்க, சிலை வணக்கத்தை விட்டு போயிட்டாங்க, விக்கிரக ஆராதனை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பாரு அந்த குடும்பம் அலைஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கு பாரு அந்த குடும்பம் நடுத்தருவில் வந்துருச்சு, இன்னைக்கு பாரு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு நஷ்டத்துக்கு மனுஷனை தேடி ஓடுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மை பார்த்து நகைக்கலாம், நிந்திக்கலாம், ஏளனமாக நம்மை குறித்து அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனா உன்னை மாத்திரம் நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்மை பாரம்பரிய கட்டுகளிலிருந்து, பிசாசுடைய போராட்டங்களிலிருந்து, நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த இயேசு உண்மை உள்ளவர். நம்ம எதிர்க்கிற சத்துருக்கள், நம்ம ஏளனமாக நெள்ளி நகையாடுகிற பிசாசுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். ஆமென். இது கர்த்தருக்கு தெரியும். அப்போ பிசாசுக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் பாளையம் இறங்க வச்சார்? அப்படியே ஸ்பீடா கொண்டு போயிருந்திருக்கலாமே. நான் சொல்லுவேன், நமக்கு முன்னால செல்லுகிற கர்த்தர் சில நாளுக்கு நல்ல அழகா ஸ்பீடா நடத்திட்டே போவார். சில நேரத்தில் சில இடங்களில் நம்மளை ஹால்ட் வைப்பார். இங்கே இரு, கொஞ்ச நாள் இங்கே இரு, கொஞ்ச நாள் இங்கே அடங்கி இரு அப்படின்னு சொல்லு. அப்போ நமக்கு நிறைய கேள்விகள் வரும். ஸ்பீடாக எங்களை வெளியே கொண்டு வந்தீங்க. சில ரட்சிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்படும் போது இருக்கிற ஸ்பீடு அதுக்கப்புறம் இருக்காது. ரட்சிக்கப்படும் போது என்ன, ஆராதனைக்கு வர்றது, பாட்டு பாடுறது, இல்லை ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, விடுவிச்சுட்டார் என்ன ஆண்டவர் உயர்த்தி விட்டார்னு சொல்றது. ஒரு சின்ன சறுக்கல் வந்த உடனே, என்ன ஆண்டவரே இப்படி ஆயிருச்சே, இப்படி என் வாழ்க்கையில் ஒரு தடை வந்துருச்சே. சில நேரத்தில் நமக்கு முன் செல்லுகிற தேவன் நம்மளை சில இடத்துல நிற்க சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அங்கிருந்து ஸ்பீடா ஓடி புறப்பட்டு வந்தீங்க, கொஞ்ச நேரம் இந்த இடத்துல பொறுமையா இருங்க. 4வது வசனம் பாருங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். சில நேரத்தில் நமக்கு முன்னால போற ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை நிற்க வைக்கிறது என்னன்னா, நம்மை எதிர்க்கிறவர்களும் அறியணும் நான் தான் கர்த்தர் என்று. ஆமென். நம்மை எதிர்க்கிறவர்களும் அறியணும் நம்ம கூட இருக்கிற, நாம் ஆராதிக்கிற இயேசுதான் கர்த்தர் என்று. அல்லேலூயா. அதற்காகவே சில இடங்களில் கர்த்தர் நம்மை நிற்க வைக்கிறார். ஸ்பீடா போயிட்டு இருக்கு வாழ்க்கை, முன்னேற முடியாம ஏன் திடீர்னு ஒரு ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உடனே நினைக்கணும், இதுல இந்த காரியத்தில் ஆண்டவர் மகிமைப்பட போறார், இந்த காரியத்தில் ஆண்டவர் மகிமை அடைய போகிறார், இந்த காரியத்தில் என் சத்ரு ஆண்டுடைய மகிமையை காண போறான் அப்படின்னு நம்ம அனுபவிக்கணும். எனக்கு அன்பானவர்கள், 5வது வசனம், ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகளில் எல்லாவற்றின் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான்.
ஆண்டுடைய பிளானை பாருங்களேன். தற்செயலா இஸ்ரவேலர்கள் இந்த சமுத்திரத்துக்கு முன்னால பாளையம் இறங்கலை. சில நேரத்தில் கவனிங்க, நமக்கு முன்னால போற ஆண்டவர், ஆமா பிரதர் நீங்க தான் சொல்றீங்க அடிக்கடி கர்த்தர் உங்களுக்கு முன்னால போறாரு, இந்த மாசமும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போறாரு. ஆண்டவர் எங்களுக்கு முன்னால போனா ஏன் ஆண்டவர் இந்த வழியா நடத்தணும்? எவ்வளவோ வழி இருக்கு. ஈஸியா கானானுக்குள்ள போறதுக்கு அழகான வழி இருக்கு. ஆனா ஏன் இந்த சமுத்திரத்தின் வழியா நடத்தணும்? அதுவும் பார்வோன் வரதுக்கு முன்னால சமுத்திரத்தை பிளந்து எங்களை வழி விட்டுருக்கலாம்ல. இங்க இருங்க அப்படின்னு சொன்னா எங்க இப்போ நம்ம மேல இருந்து இப்படியே புறப்பட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா பீச் வந்த உடனே ஆண்டவர் இங்க இருங்கன்னு சொல்றாரு. அங்க நம்ம வெயிட் பண்றோம். எதுக்கு சொல்றாரு? அங்கே தான் வழி இல்லையே அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம். ஏன் இங்க இருக்க சொல்றாரு? இங்க தான் ஒரு வழியும் இல்லையே. பிசினஸுக்கு வழி இல்லை, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்திற்கு வழி இல்லை, கல்விக்கு வழி இல்லை, ஏன் இங்க உட்கார வச்சிருக்கிறான்னு நிறைய நேரத்தில் நமக்கு சிந்தனை தோணும். ஆண்டவர் தான் உண்மையில நடத்துறாரா? உண்மையிலே ஆண்டவர் தான் எனக்கு முன்னால போனாரா அப்படிங்கிற சிந்தைகள் வரும். யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிறாங்க. இப்ப பார்வோனுடைய இருதயத்தில் ஒரு சிந்தை. பார்வோன் கொஞ்ச ரதம் இல்லை, 600 ரதங்களை, எகிப்தில் இருக்கிற மற்ற ரதங்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு வீரரையும் கூட்டி அவனுடைய இருதயம் கடினப்பட்டு இஸ்ரவேலர்களை பிடிக்கிறதுக்காக பின்னால இருந்து வரான். நல்லா கவனிங்க, இவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்க இருக்க சொன்னது யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். இவங்க ஆக்சிடென்டா இவங்க வழி தெரியாம வந்து நிக்கல, கர்த்தர் தான் முன்னால போனார். கர்த்தர் தான் அவர்களுக்கு முன்ன, பைபிள் என்ன சொல்லுச்சு, இரவும் பகலும் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்த, அவர்களை விட்டு விலகாத மேகமாய் கூடவே இருக்கிறார். சொல்றார் நீங்க இரு. பின்னால பார்வோன் சேனை ஒரு பெரிய பலத்த சேனையோடு வருகிறது. 9வது வசனம் பாருங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையில் பாகால் செபேலனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடி பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். சில நேரத்தில் ஆண்டவர் வழி நடத்துகிற பாதையில் ஆண்டுடைய வழி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? ஏன் ஆண்டவரை இப்படி நடத்துறீங்க அப்படின்னு கேட்க தோணும் இல்லையா? அந்த நேரத்தில் பிசாசு பயமுறுத்துறது போல வருவான். சில பயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறது. 11வது வசனத்தில் உடனே மோசையை பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தி, நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருந்தால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் அங்கேயே பிழைச்சிருப்போமே. இப்படி நடு வழியில் எங்களை கொண்டு வந்து எங்களை சாகடிக்க, ஏன்னா முன்னாலே செங்கடல், 2 பக்கமும் கற்குவியல்கள், பின்னால என்ன எகிப்தின் சேனை, இப்படி எங்களை நசுக்கி போடவா எங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். சில நேரத்தில் நாமளும் இந்த மாதிரி புலம்புறோம் இல்லையா? இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாமே, இதுக்கு நான் அப்படியே வாழ்ந்திருக்கலாமே, நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? முன்னால செங்கடல் போக முடியாது, வலது பக்கம் கற்குவியல் போக முடியாது, இடது பக்கம் கற்குவியல் போக முடியாது, பின்னால நான் இதுவரை இருந்த என்னை தொடருகிற அந்த பாவ பழக்கம் தொடருகிறது, சாபம் தொடருகிறது, அடிமைத்தனம் தொடருகிறது, ஆராதிக்க விடாம இதுவரை என்னை தடுத்திருந்த அந்த பார்வோனின் ஆதிக்கம் தொடருகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் சிக்கி என் வாழ்க்கை அப்படியே அழிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுக்குதான். உனக்கு முன்னாலே நான் போவேன், உனக்கு பின்னால நான் பாதுகாப்பேன். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இந்த அதிகாரத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அழகான வசனம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் அதனுடைய 14வது அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது
இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஆண்டவர் என்ன இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்தார்? நான் உனக்கு முன்னாலேயும் போவேன், உனக்கு பின்னால வந்து உன்னை பாதுகாக்கவும் செய்வேன். இப்ப இஸ்ரவேலர்களுக்கு முன்னால கர்த்தர் நிற்கிறார். அது இஸ்ரவேலுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர் எகிப்திலிருந்து அப்படியே வழி நடத்தி வருகிறார். முன்னால மேகஸ்தம்பம் போயிட்டே இருக்கு, அதுக்கு பின்னால இவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. மேகஸ்தம்பம் நின்றுச்சு, இவங்க நின்னாங்க. அக்னி ஸ்தம்பம் நின்றுச்சு, நின்னாங்க. மேகஸ்தம்பத்துக்கு முன்னால என்ன இருக்குன்னா செங்கடல் இருக்கிறது. அதுக்கு பின்னால அவர்களை பின்தொடர்ந்து இஸ்ரவேலர்கள் நிற்கிறாங்க. அதுக்கு பின்னால பார்வோனும் இராணுவமும் வந்து கொண்டிருக்கிறது. பயந்துட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு காக்கிற அரணாக ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. முன்னால போயிட்டு இருந்த தேவ தூதனானவர் அப்படியே விலகி அவர்களுக்கு பின்னால வந்து நிற்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு மிகுந்த அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். அவருக்கு எனக்கு முன்னாலே இருக்கிறார், எனக்கு பின்னாலே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என் வலது பக்கத்தில் இருக்கிறார், என் இடது பக்கத்தில் இருக்கிறார். ஒரு தேவ மனிதன் போகும்போது அவனை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. பிசாசு ரைட்லயும் வர முடியாது, லெப்ட்லயும் வர முடியாது, முன்னாலே வர முடியாது, என் பின்னாலே இருந்து என்ன தாக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அநேக நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு புறமுதுகுல தான் பிரச்சனை வரும். பின்னால தான் பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம நெஞ்சுக்கு நேர வந்து நிக்க அவனுக்கு துணிவு இல்லாததுனால புறமுதுகுல வந்து நம்மளை அட்டாக் பண்ண விரும்புவான். பிசாசுடைய தந்திரம் அதுதான். ஏவாளை வஞ்சித்தது நேரே வந்து நான் பிசாசுன்னு வந்து சொல்லல, அவன் பின்னால வந்து தான் பிரச்சனை பண்ணான். பார்வோனின் சேனையும் பின்தொடர்ந்து வருகிறது. ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. முன்னால அவ்வளவு நேரம் போயிட்டு இருந்தவர் அப்படியே பின்னால வரார். பின்னால வந்த உடனே நடக்கிற ஒரு காரியம் 20வது வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு எப்படி பாருங்க, அவைகள் நடுவிலே வந்தது. இரவு முழுவதும் பக்கத்தில் வந்துட்டாங்க. பிசாசு பக்கத்தில் வந்துட்டான். ஐயோ, மரணம் பக்கத்தில் தெரியுது பிரதர், அழிவு பக்கத்தில் தெரியுது. ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா பிசாசு கொண்டு வந்துட்டான். இந்த வியாதி பக்கத்தில் வந்துருச்சு. பைபிள் என்ன சொல்லுது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது, சத்தமா சொல்லுங்க, என்னை அணுகாது. சத்தமா சொல்லுங்க, என்னை அணுகாது, என்னை அணுகாது. கொரோனா முன்னாடி வீட்டில் வந்துருச்சு, பின்னால வீட்டில் வந்துருச்சு, பக்கத்து வீட்டில் வந்துருச்சு, இந்த பக்கம் இருந்த வீட்டில் வந்துருச்சு. ஏன் நம்மளை அணுகலைன்னா நம்மை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத அந்த கொரோனாவே நம்மை தாக்கி நம்மை அழிக்க முடியவில்லை என்றால் நமக்கு விரோதியான பிசாசு நம்மளை தொட முடியாது. ஹல்லேலூயா. யோபுக்குண்டான அனைத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு முன்னால போற ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர். ஆண்டவர் சில இடங்களில் நம்மளை நிற்க வைக்கிறாருன்னா நம்ம புரிந்து கொள்ளணும், ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து என்னை விடுவிக்க தான் கர்த்தர் இந்த இடத்துல என்னை அமர வைத்திருக்கிறார், என்னை காக்க வைத்திருக்கிறார். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தீங்கு நாளில் அவர் நம்மை தமது கூடார மறைவில் எப்படி வச்சிருக்கிறாரான்னா ஒளித்து வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, மறைத்து வைத்திருக்கிறார், ஒளித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையில பிரயாணத்தில் ஒரு தடை. ஆண்டவர் சொன்னார், கேரித்தில் நீ உன்னை ஒளித்து கொண்டிரு, மறைத்து கொண்டிரு. அப்படின்னா ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார்னு அர்த்தம். அந்த பாதுகாப்புல தான் நிறைய போஷிப்பு இருக்கும், ஆச்சரியமான நடத்துதல் இருக்கும். இரவு முழுவதும் பாருங்க, அவர்களை அதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த அந்த பெரிய சேனை அவங்கள டச் பண்ண முடியல. ஆமே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவரை தாண்டி தான் நம்மளை தொட முடியும். ஆமே, அவரை யாராவது தாண்ட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆமேன். என்ன ஆயிருச்சு? பைபிள் இன்னும் டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க.
எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை எப்படிங்க மேகமும் அந்தகாரமுமா யாருக்கு இருந்துருச்சு? எகிப்தியருக்கு. இஸ்ரவேலர்களுக்கு ஏன்னா அது நைட்டு. பைபிள் சொல்லுது பகலிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேக ஸ்தம்பம் போகும். ஏன்னா ரொம்ப இந்த இப்போ நேற்றுக்கு 2 நாளாக கொஞ்சம் மழை அப்படி இப்படி இருந்ததுனால கொஞ்சம் நமக்கு கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னால் எப்படி இருந்துருச்சு? வெயில். ஆமாம், காலையில் 8 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு எழும்பி வெளியே ஏதாவது வேலை இருந்தால் 8 மணிக்கு முன்னாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் வெளியே போகணும். அந்த மாதிரி வெயில் இருந்தது. இஸ்ரவேலர்களுக்கு அந்த வெயிலின் உஷ்ணம் தாக்கம் தெரியாத அளவுக்கு ஆண்டவர் மேகஸ்தம்பத்தினால் அவர்கள் வழி நடத்தினாராம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் நைட்டில் என்ன, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, பனி வந்துடும், காய்ச்சல் வந்துடும், இன்னும் இரவில் வெளிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மாறுறார். ஆண்டவர் பகலில் மேகஸ்தம்பமாகும், இரவில் அக்கினி ஸ்தம்பமாக. இதுக்கு எகிப்தியருக்கு நேரே உல்டாவா நடக்குது. பிசாசுக்கு நேரே எப்படி நடக்குது? மாறி நடக்குது. ஏற்கனவே இரவு அந்தகாரம், இன்னும் இப்போ மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேலை வழி நடத்தின ஆண்டவர் அப்படியே திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமா காண்பிக்கிறாரு. அவர்களுக்கு மேகமும் அந்தகாரம், ஏற்கனவே இருட்டு, இவங்களை தொட முடியல, கண்களில் பார்வை இல்லை, ஒரே இருட்டு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. நம்மளை கர்த்தர் பாதுகாக்க இறங்கிட்டாருன்னா பிசாசுக்கு கலக்கம் வந்து விடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள்? இப்போ மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால், ஆண்டவர் எப்பவுமே பாருங்க கண்டினியூஸாக நமக்காக அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நமக்காக அவர் காரியங்களை நடப்பித்து கொண்டே இருப்பார். நைட்டு முழுச இங்கே ஒரு வேலை நடக்க, என்னன்னா சத்துருக்களுக்கு கண்ணு தெரியலை, அவங்கள இஸ்ரவேலர்களை தொட முடியலை, திக்கு முக்கு ஆடிட்டு நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு காரியம் நடக்கிறது. முன்னாக நிற்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா இஸ்ரவேலர்களுக்கு வழியை திறக்கிறதற்கு அவர் ஆச்சரியமான நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். இரவு முழுவதும் பலத்த காற்று. நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். அவர் மோசே கையை நீட்டினாரு, என்ன திறந்துட்டு செங்கடல் 2 பிளந்துட்டு. அப்படி இல்லை, ஒரு பெரிய கடல் 2 பிளக்கணும்னா எவ்வளவு காரியம் நடக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? இரவு முழுவதும் காற்றை, பலத்த காற்றை அடித்து, காற்றுனால என்ன பண்றாருன்னா சமுத்திரத்தை 2 பிரிக்கிறார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை என்ன பண்ண, அந்த காற்றினால சமுத்திரம் வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இதெல்லாம் நமக்கு தெரியும். 22வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போறது போல நடந்து போனாங்க. நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் செங்கடலை 2 பிளப்பார். இந்த மாதத்தில் புதிய வாசலை திறப்பார். வெட்டாந்தரையில் நடந்து போற மாதிரி நம்மளை கர்த்தர் நடந்து போக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் வெட்டாந்தரையில், அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலா நின்ற. 23வது வசனம் பாருங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், அதாவது காலையில, நைட்டில் இந்த காரியெல்லாம் நடக்குது. நைட்டில் இஸ்ரவேலர்கள் கடக்கிறாங்க. அது வரைக்கும் மேகத்தூண் பின்னால நிக்குது, இஸ்ரவேலை பாதுகாக்குது. இஸ்ரவேல் சேனையை தொட முடியாம பார்வோன் அங்கலாய்த்து திக்குமுக்காடிட்டு நிற்கிறான். அதே நேரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு வழி திறந்து இவங்க உள்ள பிரவேசித்து போறாங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் காலையில கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் ஜனத்தை, சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். ஆமேன் சொல்லுங்க. என்ன சொல்லுதுன்னு, அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இது மனுஷன் பண்ற யுத்தம் அல்ல, கர்த்தர் பண்ணுகிற யுத்தம். ஆமீன் சொல்லுங்க. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர்
அவர் நமக்கு முன்னால் மட்டும் இல்லை, அவர் பின்னாலிருந்து நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த சமுத்திரம் இஸ்ரவேலர்களுக்கு வழி விட்டதோ அதே சமுத்திரத்தில் இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் முன்னால் தான் சொன்னாங்க, எங்களுக்கு பிரேத குழிகள் அங்கே இல்லையா என்று எங்களை இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு முறுமுறுத்தாங்க. அவங்க கண்ணு பார்க்குற அளவில் ஒட்டுமொத்த அந்த இராணுவமும் எகிப்தின் படைகளும் அதே இடத்துல சமாதியாகி போனார்கள். அவர்களுக்கு ஒரு பிரேத குழியை அதே சமுத்திரத்தில் கர்த்தர் வச்சிருந்தார். ஆமென். கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை நிற்க வைக்கிறார். நீ நில்லு, இதுக்கு மேலே உனக்கு போக முடியாதது போல் ஒரு சூழ்நிலை சில நேரத்தில் வரும். அப்போ நீங்கள் உடனே புரியணும், ஏதோ ஒரு ஆபத்து என்னை பின்தொடர்ந்து வருகிறது. அதிலிருந்து பாதுகாக்கத்தான், அந்த பாதுகாப்பின் விளைவில் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படத்தான் என்னை இந்த சூழ்நிலையில் கர்த்தர் அனுமதிக்கிறார். நமக்கு முன்னால் போகிறவர், நீ பின்னால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தால் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு நிற்கிறவர் அல்ல, முன் சென்ற ஆண்டவர் அப்படியே பின்னால் வந்து நம்முடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். இந்த மாதத்தில் அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறக்கும். அதே நேரத்தில் உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிவதற்காக கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. எழுந்து நிற்கலாமா? நாம் ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். நமக்கு முன்பாய் செல்லுகிற தேவன். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிறபடியினால் தடைகள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. புதிய எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, புதிய வாசல்கள் திறக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சில நேரங்களில் தாமதமாகி கொண்டிருக்கிற காரியங்களில் எங்களுக்கு நினைவு வரணும், ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கத்தான். எங்களுக்கு முன்னால செல்லுகிற நீர் எங்களுக்கு பின்னால் எங்களை பாதுகாக்கவும் செய்கிறீர். ஓ, எங்களுடைய பிரயாணத்தில் எந்த பிசாசுடைய கிரியைகளும் குறுக்கிட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்டு இந்த ஆலயத்தை விட்டு இவர்கள் புறப்படும் போது உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தேவ பிரசன்னம் செல்லட்டும். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இது இந்த மாதத்திற்குரியதான வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய லைஃப் டைம்ல நீங்க எங்க கூட மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஒரு போதும் எங்களுடைய பயணத்தில் தடையே வராது ஆண்டவரே. ஏன்னா எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், எங்களை பாதுகாக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். தகப்பனே, இந்த மகிமையான வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு தந்தீர் ஸ்தோத்திரம். நீர் சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளுக்காக போகும்போது, வேலைக்கு போகும்போது, பிஸ்னஸை நடத்தும் போது, தொழிலுக்கு போகும்போது உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய பின்பாக நீர் பாதுகாத்து அரவணைத்து ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். நிறைவான ஆசீர்வாதம் இந்த மே மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.